ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்க போறது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டியோட சீசன் 1 எபிசோட் 11 தான். சோ மறக்காம பண்ணுங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போடுற ஒவ்வொரு லைக் தான் என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த எபிசோட்ல உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சுன்னு சொல்லிட்டு அந்த சீனே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோனுக்குமே டெஸ்ட்ராய் ஆயிட்டா கண்ணு மாதிரி பாத்தீங்கன்னா சாகுற மாதிரி இருக்கும். பட் சாக மாட்டாங்க. இவங்க வந்து செஸ் பீஸா டெஃபீட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா ரியல் வேர்ல்ட்ல வந்து அபிஷியலா வந்துருவாங்க. அண்ட் அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கும். பட் ஹீரோக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேட்டில் இல்லையா. சோ அவனுக்கு வந்து சாகுற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். அண்ட் இது யார் டன் பண்ணான்னு பார்த்தா அந்த ஆப்ரான் குயின் தான் பண்ணியிருப்பா. சோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னிங்னே சொல்லலாம். அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கே எரிச்சலாகும். நம்ம ஹீரோவே பார்த்தா செம்ம காண்டில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ரியாஸ் மேனிங்க பாரு அமைதியா காம் ஆயிரு. அது மட்டும் இல்லாம வந்து இவனை லூர் பண்ணிட்டு இருக்கா. நீ இனிமே டெஸ்ட்ராய் ஆயிராதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து எங்களை வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரான் குயின் மேன் நம்ம ஹீரோ போட்டதுல வந்துட்டு இருக்கா பாருங்க. பார்த்தா அந்த நேரத்துல அக்கனோமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கனோமே மீட் பண்ண ஆரம்பிக்கிறா. சோ இப்போ ரெண்டு குயினுமே ஆப்பன் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீபாம் என்ன கவலையே படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீபாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீபாமே ஆப்போனன்ட் உள்ள 3 பொண்ணுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த 3 பொண்ணுமே டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான். பரவாயில்ல எஸ் கிட்ட கம்மியான மெம்பர்ஸ் இருந்தாலும் இவங்க வந்து ஃபாஸ்ட் ரேட்டிங்கா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுமே சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம கீபா அண்ட் ஹீரோ ரெண்டுமே டீமா பாய்க்கிறாங்க. சோ ரெண்டுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே வந்து அங்குள்ள எல்லா ஆப்போனன்ட் பீஸையும் நீங்க தான் சமாளிக்கணும். நான் போய் உள்ள போயிட்டு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சர்ப்ரைஸ் அட்டாக் அது மட்டும் இல்லாம கிங் பீஸ் வந்து நேர்ல வரது ரொம்ப நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்ற ஹீரோவே சொல்றான் பாருங்க. அது வந்து உண்மைதான். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா. சோ அவன் வந்து ஒரு இம்மார்டல் பாடி வச்சிருக்கான். பட் அவனோட மைண்ட் வந்து இம்மார்டல் கிடையாது. சோ அவன் யோசிக்க விடாம வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் எனக்கு வந்து இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கீபா ஆண்டி நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ண மாதிரியே எல்லா பீசஸுமே வந்து பிரசன்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ நம்ம கீபாக்கு ஆப்போசிட்டா ஒரு நைட் இருக்கா பாருங்க. சோ அவளுமே வந்து சண்டை போட வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்டா ஏகப்பட்ட பீசஸ் வந்துட்டு இருக்கு. சோ எல்லா பீசஸையும் வந்து நம்ம ஹீரோ தான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இந்த பேட்ல வந்து கவனிக்கிறது யாருன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்குல்ல, பிங்க் கலர் பொண்ணு. சோ அந்த பொண்ணை சமாளிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் அண்ட் ஆசியா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரைசரை டிஃபீட் பண்றாங்க. பிரின்சிபல் ரூம் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து பேட்டில் ஃபீல்ட் சமாளிச்சிட்டு இருக்கு. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே கேட்கறான் பாருங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து ரைசரோட தங்கச்சின்னு சொல்லலாம். சோ இவ பேர் வந்து ரேவல் ஃபீனிக்ஸ் இவ பேரு. சோ இவ தான் இந்த பேட்டில் ஃபீல்ட் ஐ மீன் பாதி சேஸ் பீஸா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ரைசர் வந்து ஒரு வெட்டி பீஸ் கூட மென்ஷன் பண்ணலாம் இந்த இடத்துல சொல்ல போனா. அப்போ நம்ம ஹீரோமே யோசிக்கிறான் என்னது சொந்த தங்கச்சி அவன் வந்து ஹரம்ல வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கேவலமா இருப்பான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தா இந்த பொண்ணு வந்து ஹரம்லாம் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே ரொம்ப கேவலம் பிடிச்சவன் தான். ஏன்னா அவனுக்குமே ஒரு ஹரம் ஃபார்ம் பண்ணணும் தான் ஒரு ட்ரீமேனு. பட் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து ஹரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த விதத்துல நியாயம்னே தெரியல. அண்ட் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரூக்குக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. ஸோ சண்டை வந்ததுல நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அவரோட பூஸ்ட் எபிலிட்டியுமே 10 செகண்ட்ஸ் ஒரு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குல்ல. சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல நீ நல்லா தான் ட்ரைனிங் எடுத்துக்க, என்னோட அட்டாக்கே தாங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அது என்ன நம்ம ஹீரோ என்ன சொல்லிட்டு கவலையே படாத, உன்னை டிஃபீட் பண்ற அளவுக்கு நான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்க ஒரு ரெண்டு நைட்ஸ்மே சண்டை போட்டுருக்காங்க பாருங்க. அப்போ ரெண்டு நைட்ஸ்மே சண்டை போட்டுருங்க பாருங்க. நம்ம கீபோட ஸ்வாடுமே வந்து உடஞ்சிருது. அந்நேரத்துல நம்ம கீபோவுமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா பாருங்க ஆப்போனன்ட். கீபோவுமே பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்வாட வந்து கொண்டு வரான். என்னது ரெண்டு சேர்க்கறது கேட்டா பரவாயில்ல நான் இதையுமே உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பார்த்தா அந்த பொண்ணோட ஸ்வாட் தான் உடஞ்சு போச்சு. அப்போ அந்த பொண்ணு மேல அவளோட இன்னொரு ஒரு டேகர் இருக்கும். அந்த டேகரை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீபாக்கு வந்து ரெண்டு சேர்க்கை எல்லாம் கிடையாது. அவனால வந்து பாத்தீங்கன்னா அவனோட சேர்க்கை ஏறே அவன் வந்து ஸ்வாட வந்து உருவாக்க முடியும். சோ அவனுக்கு என்ன மேஜிக் ஸ்வாட் வேணுமோ அந்த மேஜிக் ஸ்வாட அவன் யோசிச்சா மட்டும் போதும் அசால்ட்டா உருவாக்கிட முடியும். அது மட்டும் இல்லாம எந்த இடத்துல நானும் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே அவன் எபிலிட்டியை யூஸ் பண்றா பாருங்க. சோ எபிலிட்டியுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. சோ கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே முழிச்சு பாக்குறாங்க. உன்னோட சீக்ரெட் கியர் ரொம்பவே டேஞ்சரஸான இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெட் டிராகன் எம்பரோட சீக்ரெட் கியர் ரொம்ப டேஞ்சரஸான உன்னை நானே டிஃபீட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரூட் மெம்பர் தான் டிஃபீட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோவே பாத்தீங்கன்னா அவன் மேல மார்க்கிங் பண்ணிடுறான். அந்த பொண்ணையுமே டிஃபீட் பண்றான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். கீபாவுமே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அவன் வந்து பவர் அட்டாக்னு சொல்லிட்டு நானே சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் நைட் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து எதுக்கு சொல்றேன்னு தெரியும். நம்ம ஹீரோமே ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது. ஹீரோமே ஒரு கம்ப்ளீட் பவர் தான். எரிச்சலாகுது நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ் அது மட்டும் இல்லாம ரைசர் ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நம்ம ரியாஸை ஹீலிங் பண்றதுக்கு நம்ம ஆசியாமே அந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு சொல்லலாம். பட் நம்ம ஹீரோ காப்பாட்டா மிச்சோல ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டு காம்பேக்ட்ல வந்து அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். நீ எல்லாம் ஒர்த்தே இல்லடா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கீங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம ரியாஸோட பேட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ரியாஸ் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸோ ரியாஸ்மே பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு நைட் பீஸ் இருக்கும். ஸோ அந்த நைட்
பீஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராகன் பூஸ்டர்ல புதிய எபிலிட்டி வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ அதே டைம்ல 2 குயினுமே காமிச்சிட்டு இருக்காங்க. 2 குயின்லயே பாத்தீங்கன்னா அந்த ரைஸோட குயினுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து டெஃபீட் ஆகிற அளவுக்கு போயிடுவா. கிட்டத்தட்ட அவருமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இருந்து கிளம்புற மாதிரி போயிடும். ஆனாலுமே பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு பீஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மெடிசன் மாதிரி எடுத்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இது போதும் உன்னை டெஃபீட் பண்றதுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் நம்ம ஹீரோவே புது எபிலிட்டி கிடைச்சிருக்கல. சோ அவன் என்ன சொல்லிருக்கான், இங்க பாரு கீபா என்னை அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம கீபாவுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிடுறான். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா உள்வாங்கிடுறான். சோ அப்சர்வ் பண்ணிட்டு அவனே பாத்தீங்கன்னா அந்த மொத்த பிளே கிரவுண்ட்லயே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாட் வந்து சம்மனிங் பண்ணிக்கலாம். சோ அந்த ஸ்வாட் சம்மனிங்ல ஏகப்பட்ட பீசஸ் வந்து செத்து போயிருந்து கூட மென்ஷன் பண்ணலாம். ஐ மீன் இந்த பேட்டில் கிரவுண்ட்ல டெஃபீட் ஆயிட்டா கூட மென்ஷன் பண்ணலாம். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு என்ன சொல்லினா, பரவாயில்ல இவனோட எபிலிட்டி ரொம்ப ஸ்டாக்டான எபிலிட்டி தான், உண்மையிலே ஒர்த்தியான எபிலிட்டி தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கினோமே டெஃபீட் ஆயிட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கலாம் நம்ம அக்கினோ எப்படி டெஃபீட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சி வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். என்னன்னு பார்த்தா நாங்க வந்து ஃபீனிக்ஸ் ஃபேமிலி, சோ ஃபீனிக்ஸ் டியர்ஸ் இருக்கு எங்ககிட்ட. சோ ஃபீனிக்ஸோட கண்ணீர் போதும் அதை வந்து நாங்க வந்து ஹீலிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி தான் ஆசையா இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீனிக்ஸ் இருக்காங்கல்ல, சோ அவங்க வந்து இம்மார்டல் அப்படின்றதுனால எல்லா பீஸுமே பாத்தீங்கன்னா 2 தடவை நாங்க வந்து இந்த ஃபீனிக்ஸ் பவரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி தான் அவங்க டெஃபீட் ஆயிப்பாங்க சொல்லிப்பாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குயினுமே நம்ம கீபா வந்து போட்டு தள்ளிடுவா. இப்போ அதே டைம்ல நம்ம ரியாஸ்மே பாத்தீங்கன்னா அந்த ஆப்போனன்ட் கிங் இருக்கான்ல ரைசர், அவனுமே பாத்தீங்கன்னா போட்டு பயங்கரமா அடிச்சு தள்ளிடுவா. பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதே டைமுக்கு நீங்க எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிங்க போய் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு இருக்கான்னு கூட மென்ஷன் பண்ணலாம். சோ அவருமே வந்து ரூஃபுக்கு வந்துட்டான். அப்ப அந்த குயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து அந்த பானை வந்து சமாளிச்சுக்கிறேன், நீங்க வந்து அந்த குயினு கூட மட்டும் சமாளிங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானே வந்து சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரைசருமே சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரைசர் பாடி இம்மார்டல் ஃபீனிக்ஸ்னால நம்ம ரைசரே பாத்தீங்கன்னா ஓவரா அந்த ஃபீனிக்ஸ் பவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லலாம். இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் டைம் கூட மென்ஷன் பண்ணலாம் இருந்தாலும் யூஸ் பண்றது. அதே நேரத்துல நம்ம ஆசியமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு பேட்டில்ல ரொம்ப அடி வாங்கிட்டு வந்திருப்பான். சோ அதனால ஹீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் குயின் இருக்காது, அவளை வந்து பாத்தீங்கன்னா ஆசியா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. சோ ஆசியோட ரொம்ப இன்ஜூர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஆசியாமே சாக போற நிலைமையில இருக்கா. இந்த பேட்டில் ஃபீல்ட்ல வந்து டெஃபீட் ஆகிற நிலைமையில இருக்கா. நான் உங்களை சும்மா வர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா அவனோட எபிலிட்டி ரொம்ப யூஸ் பண்ணிருப்பான். சோ அப்படி யூஸ் பண்ணனால நம்ம ஹீரோட எபிலிட்டியுமே பாத்தீங்கன்னா இப்போ ஓவரா ஹார்னஸ் பண்ண முடியாது, பவர்மே வீக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட எக்ஸ்டெண்டை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. என்னதான் சேக்ரிகேரே இருந்தாலும் அதை யூஸ் பண்ற அளவுக்கு பாடி அண்ட் மேஜிக் வேணும். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து இன்னுமே அதோட மேஜிக் எபிலிட்டி ரொம்ப யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க. பட் நம்ம என்னதான் நம்ம ரியாஸ் வந்து ரைசரோட பாடியை கம்ப்ளீட்டா டெஃபீட் பண்ணாலும் கூட அவன் வந்து ஃபீனிக்ஸ்ன்ற ஒரே ஒரு பிரச்சனைனால வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து ஈஸியா அந்த ஃபீனிக்ஸ் பவர் வந்து ரொம்பவே அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னதான் பண்ணாலும் இதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, சோ ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பட் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸ்க்கு என்ன பண்ணே தெரியல. ஏன்னா ஃபீனிக்ஸ் இல்லைன்னா எப்பயோ செத்து இருப்பான். பட் ஃபீனிக்ஸ்ன்ற ஒரே பெரிய பிரச்சனைன்றதுக்காக தான் இன்னுமே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க கூட மென்ஷன் பண்ணலாம். இந்த ஒரு சைடு நம்ம ஹீரோ மேனு விட்டு கொடுக்காத ரியாஸ், நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. பட் ஆக்சுவலி நம்ம ஹீரோவால பாத்தீங்கன்னா அவனை கூட காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாம செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒழுங்கா தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாஸுமே சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்தா அந்த ரைசருமே நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து உன்னை கொல்லாம வர மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ரியாஸ்மே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. கிட்டத்தட்ட எனக்காக ஒருத்தர் இந்த அளவுக்கு போராடுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீ வெறும் பான் பீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைசருமே பார்த்தீங்கன்னா உன்னை கொல்ல போறேன்டா ரியல் வெல் அப்படின்னு சொல்றான் பாருங்க. சோ அதை கேட்டு நம்ம ரியாஸ்மே என்ன பண்ணு தெரியல. ஏன்னா ஃபீனிக்ஸ் அப்படின்றதுனால நம்ம ரியாஸ்மே பயப்பட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோமே பார்த்தீங்கன்னா இந்த டெவில் வேர்ல்டுக்கு ரொம்பவே நியூபி வேற. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயப்படாம வந்து நம்ம ரைசர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம் பாருங்க. பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைசர் வந்து கொல்ற போறதுக்கு கரெக்டா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாஸ்மே தடுத்து விட்டுறா. நான் வந்து உங்க கூட வந்துடுறேன், டெஃபீட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், விட்டுரு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறா. அதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபேமிலியே விட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுறா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த கேம்ல வின் பண்ணது வேற யாருமே இல்லை, அந்த ஃபீனிக்ஸ் ஃபேமிலி தான், அந்த ஃபீனிக்ஸ் பர்ஸ்டர் தான். எனக்கே எரிச்சலாகுது, சொல்றதுக்கே காண்டாகுது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவனுக்கும் என்னதான் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்றனாலும் எனக்கு அந்த ஃபீனிக்ஸ் வின் ஆயிடுச்சு அப்படின்றது தான் எனக்கு கடுப்பாகுது. அட்லீஸ்ட் நான் ஹீரோயின் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஹீரோக்கா சப்போர்ட் பண்ண கிடையாது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் இந்த இடத்துல முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். மறக்காம பாருங்க, முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் கமெண்டா மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுவே மறக்காம பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாம வெல்கம் டு ஹிடன் சென்சே. பை பை பை.